காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. இன்று செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் வாயு நிஷ்காசனா. வாயு நிஷ்காசனா 2 சுட்டுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய தகவல்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முடிந்த பிறகு வாயு நிஷ்காசனா 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். வாயு நிஷ்காசனா 2வது சுற்று முடிந்த பிறகு வாயு நிஷ்காசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ ஆசனம் செய்வதற்கு முன்னாடி நம்ம எப்படி ஆசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். காலையில் எழுந்த உடனே காலை கடமைலாம் முடிச்சுக்கிட்டு எந்த டீ காஃபி எதுவும் சாப்பிடாம நம்ம வெறும் வயிற்றில் வந்து நம்ம ஆசனம்லாம் பழகி வந்தோம்னா நம்மால் சிறந்த நன்மைகளை நம்மால் அடைய முடியும். அதுக்காக தான் இந்த ஆசன பயிற்சிலாம். ஏன்னா நம்ம மற்ற பயிற்சி இந்த ரன்னிங்கு இந்த நடைப்பயிற்சி அதெல்லாம் பண்ணோம்னா நம்ம சாப்பிட்டு கூட எல்லாம் போவாங்க வருவாங்க. ஆனால் நம்ம ஆசனம் எப்படின்னா நம்ம சாப்பிடாம நம்ம வெறுத்தில் செய்யணும். நம்ம ஆசனம் ஃபுல்லுமே நம்ம வந்து வயிற்று உறுப்புகள்லாம் நம்ம ஆசனம் செய்யும்போது சிறந்த பலன்கள் அளிக்கக்கூடியது. அதனால் முடிந்தவரை எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடாமல் எந்த ஒரு உணவும் எடுத்துக்கொள்ளாமல் முடிஞ்சால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் நம்ம ஆசனம்லாம் செய்து பழகி வந்தால் சிறந்த நன்மைகள் நம்மளால் அடைய முடியும். இப்போ வந்து சில பேருக்கெல்லாம் நைட்டு இரவில் வந்து நம்ம தூக்கம் வர மாட்டேங்குது. சில பேருக்கெல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வாழைப்பழம்லாம் நம்ம தொடர்ந்து நல்லா சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம வாழைப்பழத்தோட என்ன பண்ணணும்னா இந்த ஜீரக பொடி இருக்குது இல்லையா, அந்த ஜீரக பொடியை நம்ம வறுத்து வச்சுட்டு அதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு நைட்டில் இரவு உணவுக்கு அப்புறம் இந்த வாழைப்பழத்தில் வந்து இந்த ஜீரக பொடியோடு கலந்து சாப்பிட்டோம்னா இரவில் வந்து நல்லா தூக்கம் வரும். அதனால் தூக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் இந்த டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் வந்து தூங்க பழகிட்டு இருக்கோம். அது என்ன பண்ணோம்னா நாளடைவில் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம். அந்த டேப்லெட் இல்லைன்னா நம்மளால் தூங்க முடியாது. அதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு தான் நம்ம இயற்கை மருத்துவத்தில் வந்து நிறைய டிப்ஸ்லாம் சொல்கிறோம். அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. நைட்டு தூக்கம் நல்லா வரணும்னா மாரி ஒரு வாழைப்பழம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி எடுத்துக்கிட்டு அதோட ஜீரக பொடியை வந்து கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா இரவில் வந்து நன்றாக தூக்கம் வரும். அதுக்காக நாங்கள் அளிக்கக்கூடிய இந்த சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உடல் அழுக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு வாயு நிஷ்காசனா செய்து காமிக்க இருக்கிறோம். சும்மா கூட கஞ்சி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஜேகேயா. ஆர்ஜே கையிலும் சிறுமுத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு நம்ம வயசான தாத்தா பாட்டிலாம் சிறு குழந்தைகள்லாம் நைட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, விளக்கெண்ணெய் எடுத்து இந்த உள்ளங்காலில் அப்படி தடவி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி தடவி விடுவாங்க. ஏன்னா உடம்புல உள்ள ஹீட்டெலாம் குறைஞ்சிரும். இரவில் வந்து நல்லா தூக்கம் வரும். அதனால் முடிஞ்சளவு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் இந்த தொப்புலெல்லாம் நைட்டு இந்த உடம்பு சில பேருக்கெல்லாம் ஹீட்டாக இருக்குது இல்லையா, அவங்களாம் தடவிக்கிட்டு படுத்தாங்கன்னாவே நல்லா தூக்கம் வரும். அதுமாரி நம்ம இந்த நகைலாம் இருக்கு இல்லையா, நகத்துலலாம் கூடிய நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய்லாம் தொடர்ந்து தடவினோம்னா உடம்புலாம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதுமாரிலாம் செய்து உடம்புல உள்ள வந்து ஹீட்டெல்லாம் வந்து நம்மால் தணிக்க முடியும். இப்பொழுது ஆசிரியர் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம்.
ஆச்சு. தினம் ஒரு பழத்தில் நிறைய சொல்லிட்டு தான் இருக்கோம். மாம்பழ சீசனில் மாம்பழத்தை பற்றி இன்னும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சிறப்பாக அதை கொண்டு போய் சேர்த்துருங்கிறது தான் ஆசை. மாம்பழம் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. மாம்பழத்தில் ஒட்டு, ருமானி, க சொல்லலாம், வகைகள் சொல்லலாம். நிறைய வகைகளை சொல்லிகிட்டே போகலாம். நம்மளதில் ஈஸியாக கிடைக்கிறது ஒட்டு மாம்பழம் கிடைக்கும், ருமானி கிடைக்கும், நீலம் மாம்பழம் கிடைக்கும். இந்தமாரி நம்ம கிராமத்து பகுதியில் அப்படி சாதாரண கிடைக்கிறது. இப்போ நகரப்பகுதியில் அதாவது நிறைய கிடைக்கும். எங்கெங்கே இப்போ சேலம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விளையும். எல்லா வகையான மாம்பழமும் சேலத்தில் விளையும். கும்போணத்தோட்டி பகுதியில் உள்ள நிறைய பகுதியில் சிவபுரம் அந்த மாதிரி சைட்லலாம் நிறைய பழங்கள் விளையுது. அதில் நம்ம சைடில் கிடைக்கக்கூடிய மாம்பழம் வந்து ருமானி, ஒட்டு, அந்த பாதிரி, இந்தமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம குறைச்சலாக தான் சொல்ல தெரியுது. அதனால் அதை பற்றி இல்லாமல் இந்த மாம்பழத்தில் பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எனக்கு மாம்பழ சீசன் அப்படிங்கிறனால மாம்பழத்தை பற்றி நிறைய சொல்லுவோம் அப்படிங்கிறது ஆசை. மாம்பழத்தில் நிறைய மாம்பழம் இருக்குது. எல்லா மாம்பழம் ஆனால் உடலுக்கு நல்லது. எந்த மாம்பழம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? மாம்பழம் எல்லாமே உடலுக்கு சிறந்தது தான். அது மாம்பழத்தில் என்ன, எல்லா மாம்பழத்துலையும் என்ன இருக்குன்னா வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ இப்போ நல்ல குறைபாடுகளால் ஏற்படுற நோய்களை தீர்க்கக்கூடிய விஷயங்களை, சரி செய்யக்கூடிய விஷயங்கள் பண்ணுது இந்த வைட்டமின் ஏ உள்ளது. இது நோய் எதிர்ப்பை, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அப்புறம் இந்த சருமலாம் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரியாக சொரசொரப்பாக ஒரு புள்ளி, வெண்புள்ளி ஆட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இந்த சரும நோய்க்கு சிறந்த இந்த மாம்பழத்தில் அவ்வளோ சத்து இருக்குது. மாம்பழம் ஏன் செரிமானத்துக்கு ரொம்ப மிகவும் சிறந்தது? ஏன்னா அதில் நார்ச்சத்து அதிகம். மாம்பழத்தில் நார்ச்சத்து அதிகம். அதனால் அந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடலில் உள்ள கழிவுகளை ஈஸியாக வெளியேற்றி கொண்டு வந்துடும். அதாவது உடலில் எந்த கழிவும் ஒட்ட வைக்காது, சுரண்டி எடுத்து வந்துடும். அதுக்கு பேர் தான் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. அதாவது உடம்புக்கு மிகவும் நல்லது. இதில் பொட்டாசியம் நிறைய இருக்குது. பொட்டாசியம் எக்கச்சக்கமாக அதில் களத்தில் இருக்கிறதுனால, அந்த பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால உடலுக்கு மிகவும் சிறந்தது. பொட்டாசியம் எதுக்கெல்லாம் போடுவோம்? செடிகள் எல்லாமே போடுவோம். அதுமாதிரி வளர்ச்சிக்கான விஷயம் தான் இந்த பொட்டாசியம். நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு மிக இது பொட்டாசியம். அந்த பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்குது. அது உடலுக்கு மிகவும் சிறந்தது. இப்போ இந்த ரத்த அழுத்தம் இருக்குது இல்லைங்களா, ரத்த அழுத்தம் நோயெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை சீராக்குது. இந்த பழம் திங்கிறனால உடலை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்யக்கூடிய இந்த மாம்பழத்தில் இது நம்ம உடலுக்கு மிகவும் சிறந்தது. இந்த பழங்களின் ராஜான்னு சொன்னோம்னா இந்த மாம்பழத்தை சொல்லலாங்க. முக்கணியில் இது ஒன்றுங்க. பழங்களின் ராஜான்னு சொன்னோன்னா இது மிகப்பெரிய சிறந்த பழம். அப்புறம் வந்து இந்த ஜேகே சொல்லுவார், இந்த மாம்பழத்தெல்லாம் நிறைய சாப்பிடாதீங்கன்னு. என்ன காரணம்னா, அந்த யாருக்கு சாப்பிடாதீங்கன்னா சக்கரை நோய் உள்ளவங்களும் சாப்பிடாம, அவங்களும் சாப்பிடுங்க. ஒரு காப்பழத்தை எடுங்க, அந்த காப்பழத்தை மெதுவாக மெல்ல சப்பு 10 நிமிஷம் ஒரு வாய் சுவைக்க போட்ட உடனே உள்ளார போகாமல் 10 பொறுமையாக சாப்பிடுங்க. ஒன்றும் அதில் தப்பு இல்லை. அவருக்கு ஐயாவுக்கும் சொல்லுவோம் அந்த விஷயங்களை. இதில் வந்து பெக்டின் ஒரு இது ஒன்று இருக்குது, உருவாகுது. அதனால் உடலில் வந்து வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்தை நல்லா அதிகப்படுத்துது. அதனால தான் அந்த மலச்சிக்கலை சரியாக போக்கக்கூடிய விஷயங்களை செய்யுது. நம்ம நாட்டில் வந்து முதன்மையான கனினாலே இந்த முக்கணியில் முதன்மையான கனினாலே இந்த மாம்பழத்தை சொல்லணும். மாம்பழம் அதனால தான் கடவுளுக்கு படைக்கப்படுற விஷயங்கள் அந்த முக்கணியில் இதுலேயும் வச்சுருக்காங்க. அதில் மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யக்கூடிய இந்த மாங்காய் கனியை கிடைக்கும்போது நல்லா பயன்படுத்துங்க. உடலுக்கு சிறந்த விஷயங்களை செய்யுது. வைட்டமின் ஏ, பொட்டாசியம் நிறைய இருக்குது. அதில் வைட்டமின் சியும் இருக்குது அதில். அதனால் மிகப்பெரிய மலச்சிக்கலை போக்குது. அதனால் இந்த சிறந்த விஷயங்களை செய்யக்கூடிய இந்த மாம்பழத்தை எடுத்துங்க, மிகவும் நல்லது. உடலுக்கு மிகவும் சிறந்தது. செய்யக்கூடிய இந்த மாம்பழத்தை நிறைய எடுத்துங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய எடுத்துங்க. மாம்பழத்தை எடுத்து நல்லா சீரும் சிறப்புமாக வளர்கிறதுக்கு, வளர்ச்சி அடைகிறதுக்கு மிகவும் சிறந்த பழம். குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது இந்த மாம்பழம். அதனால் மாம்பழத்தை நிறைய பேர் எடுத்துங்க. நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது. அதனால் எடுத்து இது பண்ணுங்கள். மிகவும் சிறந்த பழம். சரி, இப்போ ஆர்ஜி அவர்கள் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனம் செய்வாங்க. இந்த ஆசனத்தோட மிகப்பெரிய பலன் வந்து லாஸ்ட்டாக நம்மளும் சொல்லுவோம், ஆர்ஜியும் சொல்லுவாங்க. பார்த்துக்கலாம். நன்றி. இப்போ ஆர்ஜி அவர்கள். ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொண்டோம். மாம்பழம் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே மாம்பழம் வந்து பிடிக்கும். அது வந்து இந்த மாம்பழத்தை காமிச்சு தான் சில ஹோல்டிங்ஸ் போட்டு விளம்பரம் பண்ணிலாம் நல்ல ரேட்டுக்கெலாம் விற்பனை பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவு ஹோல்டிங்ஸ்லாம் தவிருங்க. அது என்னத்த இருந்தாலும் மாம்பழம் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சாலும் கூட அதில் வந்து கெமிக்கல்லாம் அதிகமாக கலந்துருக்கு. அதனால் அந்த ஹோல்டிங்ஸ்லாம் தவிர்த்துவிட்டு நம்ம வந்து இயற்கையாக நம்ம வந்து என்னமோ உங்களுக்கு ஜூஸாக வேணும்னா இயற்கையாக வாங்கி கூட நீங்கள் வாங்கி அதில் மிக்சியில் போட்டு அடித்து கூட நீங்கள் ஜூஸாக செய்து சாப்பிட்லாம். முடிஞ்சளவு அந்த பாட்டிலில் கிடைக்கக்கூடிய இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றத வந்து தவிர்த்து விட்டு
இயற்கையாக பழமாக வாங்கி நம்ம அப்படி ஜூஸை குடிக்கணும்னா இயற்கையாக அந்த எல்லாம் பழமெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம ஜூஸாக போட்டுலாம் கடைகளில் கொடுக்குறாங்க. அதுமாரி வேணுமா விரும்பி சாப்பிடுங்க. இந்த பாட்டிலில் அடைத்த இந்த குளிர்பானங்கள்லாம் சாப்பிட்றத வந்து முடிஞ்ச அளவு தவிருங்க. தவிர்க்கக்கூடியான சூழ்நிலை 1 நாள் 2 நாள் குடிக்கலாம். நம்ம தொடர்ந்து அதே பழக்கமாக இருந்துச்சுன்னா வயிற்றில் வந்து சில நோய்கள்லாம் உண்டாகுகின்றன. அதனால் முடிஞ்சளவு அதெல்லாம் தவிர்த்து விட்டுவிட்டு ஆரோக்கியமாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், பழங்கள், இதுமாரி நிலக்கடலை, எள்ளு மிட்டாய், கடல மிட்டாய் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது வந்து வாயு நிஷ்காசனா 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். சில உடல் அழுக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு வாயு நிஷ்காசனா செய்து காமிக்க இருக்கிறோம். இந்த வாயு நிஷ்காசனா ஆசன நிலை உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, எப்படி உங்களுக்கு இருக்குன்னா, நம்ம பாத்ரூமில் போய் உட்காந்தா நான் எந்த நிலையில் உட்காரோமோ அதுதான். அந்த நிலையில் நம்ம உட்காந்தோம்னா நம்ம வந்து தாத்தா பாட்டி காலத்துலலாம் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் கிடையாது. இந்தியன் டாய்லெட் தான். அவங்க வந்து அந்த பாத்ரூமில் தான் நம்ம உட்காருவாங்க. அதனால் வந்து இப்படி உட்கார்றதுனால வயிற்றில் உள்ள கழிவுகள்லாம் நல்லா அமுக்கப்பட்டு எல்லாமே வெளியில் வந்துடுது. இப்போ வந்து நம்ம முழங்கால் வலி அதுன்னு சொல்லிட்டு நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிட்டு நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்கார பாருங்கள். அதுமாரி உட்காந்து நம்ம பாத்ரூம் பண்ணோம்னா முழுமையாக தங்கு தடையின்றி அனைத்து கழிவுகளும் வெளியே நீக்கப்படுகின்றன. அதுக்கான ஆசனம் தான் இந்த ஆசனம் வாயு நிஷ்காசனா. வாயு நிஷ்காசனா அந்த வாயுலாம் வந்து பிரியும். அதுக்கு தான் இந்த ஆசனம்லாம் முக்கிய பலனளிக்கின்றன. 1 2 3 4 5 6 7 8 9 10. விசேஷம் எப்படிலாம் திருப்பி இருந்துக்கலாமா? திருப்பி உட்கார ஒன்றும் பிரச்சனை. திருப்பி உட்கார. நன்றி. எண்ணிக்கை 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி நன்றி ராஜா. 2 கைகளிலும் சின்ன கைகளை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். இயற்கையாகவே நம்ம உடம்பு அமைப்பு எப்படின்னா, நம்ம உடம்புல வந்து நம்மளுக்கு ஜுரம் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை தலைவலி வருது, ஏதோ ஒன்று வருதுன்னா நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள்லாம் வந்து அதை வந்து தீர்க்கக்கூடியான வழியெல்லாம் தேடுகின்றன. அது வந்து நம்ம உடம்புல உள்ள பிரச்சனை நம்ம சாதாரணமாக 1 நாள் 2 நாள் ஜுரம் அடிக்குது, தலைவலிக்குதுன்னா ஒரு 2 நாள் 2 நாள் கேப் விட்டோம்னா நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் இருந்தோம்னா அதுவே நம்ம உடம்பை வந்து சரி பண்ணி கொடுத்துருது. ஆனால் நம்மளுக்கு வந்து அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், உடனே மாத்திரை போடுறோம், மருத்துவரை போய் பார்க்குறோம், பார்த்து ஊசி போட்டு உடனே சரி பண்ணுறோம். அதெல்லாம் முடிஞ்ச அளவு தவிர்த்தோம்னா ஒரு 4 நாள் 5 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம உடம்பே சரி பண்ணி கொடுத்துரும். அதெல்லாம் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இயற்கையாக நம்மளுக்கு இந்த காய்கறி சூப்பு இதுமாரி துளசி அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சளவு மூலிகைலாம் முடிஞ்சளவு எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வயக்காட்டிலலாம் நிறையா மூலிகைலாம் நிறையா மூலிகள் கிடைக்குது. அதுமாரி காட்டு பகுதியெல்லாம் போனோம்னா நிறைய மூலிகைலாம் இருக்குது. அதெல்லாம் அதனோட பலன்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் பயன்படுத்தினோம்னா நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள முடியும். இந்த வாயு நிஷ்காசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகள்: இடுப்புக்கூட்டில் உள்ள உறுப்புகளும் தசைகளும் மசாஜ் செய்யப்படுகின்றன, வயிற்று பொறுமல் நீக்கப்படுகின்றன, கால் தசைகள் சமமான
விரிவடைய செய்கின்றன. முதுகு தண்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் கழுத்து தைராய்டு பிரச்சனைலாம் தீர்க்கப்படுகின்றன. உடம்பில் உள்ள மொத்த நாடி நரம்புகளும் பலம் பெறுகின்றன. மலச்சிக்கல் தீர்க்கப்படுகின்றன. கல்லீரல் கணையெல்லாம் அமுக்கப்பட்டு பலனடைகின்றன. இந்த ஆசனம் செய்வதனால் நிறைய நன்மைகள் உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வெளிப்படை செய்கின்றன. வாயு நிஷ்காசனா செய்வதனால் தொடர்ந்து நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து சிறந்த பலன்களை அடைய வேண்டும் என்று ஆறுதல் இயற்கை மருத்துவ சங்கம் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் இந்த உடல் உறுப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. நம்ம கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் போகணும்னா கூட ஒரு பைக் இருந்தால் தான் போகிறோம், நடந்து போக மாட்டேங்கிறோம். அதுமாரி சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கேட்டோம்னா நான் பிஸியாக இருக்கேன், பரபரப்பாக இருக்கேன், வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மறைக்கிறோம். நம்ம முடிஞ்சளவு மிதிவண்டிலாம் பயன்படுத்துங்க. ஒரு 1 கிலோமீட்டர் 2 பேர்லாம் முடிஞ்ச அளவு நடந்து போய் பழகுங்க. ஏன்னா நம்ம உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் நம்ம வேலை கொடுத்தோம்னா தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். முடிஞ்சளவு நிறைய பேர்லாம் சிஸ்டத்தில் உட்காந்துக்கிட்டே தான் வேலை பார்க்குறாங்க. அதுமாரி உட்காந்து வேலை பார்க்குறவங்களாம் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் தொடர்ந்து உட்கார இல்லாமல் முடிஞ்சளவு ஏந்திரிச்சு இப்படி நடந்து போய் இப்படி உட்காந்து வேலைலாம் பாருங்கள். அதுமாரி இருந்தால் தான் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்திலாம் 40 வயசுலாம் தாண்டி வாழ்கிறதே, நோய் இல்லாமல் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஆசனம்லாம் நாங்கள் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து பழகி உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுமாரி நீங்கள் மட்டும் ஆசனம் செய்வது இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த ஆசனம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். முடிஞ்சளவு நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா ஏதோ ஒரு பயிற்சி நம்மளுக்கு தேவை. அதில் இந்த ஆசனம் மிகவும் முக்கியம் வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. முடிஞ்சளவு ஆசனம் செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கருத்துக்கள் நேரம் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். நன்றி ஆர்ஜே. இப்போ இந்த ஆசனத்தை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஆசனம் ஆசன பேர் என்ன ஆர்ஜே அவர்களே? ஆசனம் பேர் அதான் இதாங்க மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஒன்றும் இல்லைங்க. வாயு பிரிக்கும் ஆசனம் தாங்க இந்த ஆசனத்தில் பேர். வாயு பிரிக்கும் ஆசனம் தான். அதை வாயு நிஷ்காசனம்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஒரே நிமிஷத்தில் எவ்வளோ அங்கே சம்பிச்சு போகுது பாருங்கள். வாயு நிஷ்காசனம். சரிங்களா? இது வாயு பிரிக்கும் நிலை ஆசனங்க இந்த ஆசனத்தை பேர். அதனால தான் ஆர்ஜே கேட்டோம். மனசுக்குள்ளார ஒரு விஷயத்தை அப்படியே உள் புகுந்து வச்சுடணும். சரிங்களா? இது மெயினாக இந்த ஆசனம் எதுக்கு பயன்படுதுன்னா வாயு பிரிக்கிறது. அதை அந்த குசு விடுன்னு சொல்லுவாங்க. இந்த பசங்கள்லாம் சொல்லுவாங்க, சின்ன வயசில் சொல்லிப்பாங்க. அந்த இதில் நான் விடல, நீ விடல, நீ தான் விட்ட, நான் தான் விட்டுன்னு சொல்லிப்பாங்க. ஆர்ஜே பார்த்துருக்கீங்களா? அந்தமாரி விஷயம் நடக்காமல் இருக்குன்னா இந்தமாரி ஆசனங்கள்லாம் செஞ்சிங்கன்னா அந்த மலம் ஈஸியாக கழிஞ்சிருங்க. மலம் கழிக்கிறது கஷ்டமெல்லாம் கழியும். ஒரு நாளைக்கு 2 வேளை கழிஞ்சிடும். சரிங்களா? அப்போது அந்த பிரச்சனைகள்லாம் வரவே வராது. ஆளுதுறை இயற்கை மருத்துவ ராமலிங்க ஐயா சொல்கிற மாதிரி அந்த வாயு இந்த ஆசனம் வெளில வரும்போது ஒரு கூமு மாதிரி உட்காரணும். புரிதலையில் ஆயிப்பும்போது இன்றைக்கி யாருக்காச்சும் வருதா? அவருக்கே வரலன்னு சொல்லிட்டார் என்கிட்ட. வரதில்லைங்க, அந்த சாப்பிட்ற சாப்பாடு அப்படி தாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அப்படி சத்து இல்லைங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டார். என்ன காரணம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்து இல்லாத சாப்பாடாக சாப்பிட்றோம். அதான் மிகப்பெரிய முக்கியம். அப்படி சாப்பிட்டா என்ன ஆகுனா அந்த புறன்னு கரகரெல்லாம் இல்லாமல் இருக்க ஒரு நல்லா கழித்து நல்லா வேலை செய்யும். உறுப்பு ஜீரண உறுப்பு வேலை செஞ்சால் என்ன செய்யும்? அப்படியே இந்த மாடுலாம் சாணி போட்டால் பார்த்துருப்பீங்கல்ல, அப்படி உளுந்து அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு தொப்பையாட்டம் ஒரு கோபுரமாட்டம் உட்காரும். அந்தமாரி உட்காருங்க அந்த கழிவுகள். அந்தமாரி விஷயத்த சரி பண்ணணும். இந்தமாரி செஞ்சோம்னா அந்தமாரி விழுந்துருங்க. தொடர்ந்து இந்தமாரிலாம் செஞ்சு ஆசனங்கள்லாம் செஞ்சிங்கன்னா அந்தமாரி வாயு புஷ்கின ஆசனா அந்த விஷயம் நல்லா நடந்துடும். சரிங்களா? அந்த விஷயம் நடந்துடும். வாயு பிரிநிலை ஆசனமும் இதை சொல்லலாம். சரிங்களா? இந்த வாயு பிரிக்கக்கூடிய வாயு பிரிநிலை ஆசனம்னு சொல்லலாம். நல்ல ஆசனம், அனைவரும் செய்து பழகி நல்ல அமைதி கிடைச்சி வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிறைவேற்றணும்னு வேண்டிக்கிட்டு இப்போது நம்ம அந்த கருத்து நேரம் தினமும் கருத்து தாங்க. நம்மள்கிட்ட கருத்து சொல்கிறதுனால என்னங்க புண்ணியம் அப்படின்னா, நம்ம பாட்டே சொல்லிகிட்டு இருப்போம், கேட்குறவங்க கேட்கட்டும், எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? தினமும் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம்? ஒன்றும் இல்லைங்க, மனுஷன் வாழ்க்கை ரொம்ப சிறிய வாழ்க்கைங்க. அதில் எண்ண ஓட்டங்கள், எழுத்து ஓட்டங்கள், ஒளி ஓட்டங்கள், ஒளி ஓட்டங்கள். ஒளினா பேசுகிறது, ஒளினா வெளிச்சம். இந்த இவ்வளோ ஓட்டங்களை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம். அப்புறம் இந்த சக்கரங்கள், 5 சக்கரங்கள்னு சொல்லுவோம் அந்த உடலில். அந்தமாரி சக்கரங்கள்லாம் வச்சு தான் அந்த வாழ்க்கை நடக்குது. நம்ம நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க. சந்தோஷம், துக்கம் எல்லாமே எப்போ கிடைக்கும்? நம்மளை சுற்றி உள்ளவங்களை வச்சியும் நம்மளோட பழகிறவங்க வச்சு தான் சந்தோஷம் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்?
முதல்ல மனுஷனோட இயல்பு என்ன செய்யணும், நம்மளோட சந்தோஷமாக இருக்கவங்களா பார்த்து நம்ம இது பண்ணணும். சந்தோஷம் இல்லாத சந்தோஷமாக வச்சுக்கிறது எப்படின்னு வழி பார்க்கணும், அவ்வளோதாங்க. இப்போ வீட்டில் இருக்கீங்க, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அப்பா மனைவி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்ன செய்யணும்? 2 பேரும் சொல்லும்போது அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்தலாம்னு முதல்ல முயற்சி பண்ணணும். அடமட்டா சில இருப்பாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட சில நேரம் பேசாமலே போயிடணும். புரிதா இல்லைங்களா? பேசாமல் போனால் ஏன் பேசலை அப்படின்னு யோசிப்பாங்க. அந்தமாரி விஷயங்கள் நடந்து அப்போது என்ன செய்யணும்னா, நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மளை சுற்றி உள்ளவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்க சந்தோஷமாக இருக்கணும், நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கணும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை ஏற்படுத்தணும். எங்கேயுமே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, பணம் காசு அதுலேயே சில பேர் இருப்பாங்க, அது ஒரு காரணமே இல்லை அப்படிங்கிற விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். இதில் மிகப்பெரிய விஷயம் விட்டு கொடுத்தா மட்டும்தான் வாழ்க்கையை சிறந்து விளங்கலாம். அப்போ விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஏற்படுத்தணும். உறவுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளார, அலுவலகத்துக்குள்ளார எல்லாரையும் விட்டு கொடுத்து பாருங்களேன். சரிட்டு அவன் சொல்கிறான், அதை செய்யண்டா அப்படின்னு, சரி செஞ்சிடறேன்டா அப்படின்னு சொல்லு. நீ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சண்டை போட்டிங்கன்னா அது கஷ்டம். புரியா இல்லைங்களா? சரிடா செஞ்சிடறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சேன், இந்தமாரி இந்த பிரச்சனை இருக்குது அவன்கிட்ட சொல்லி பாருங்கள். ஆஹா அப்படியாடா, அதை சரிடா நீ சொன்னதே சேர்த்தாண்டா, அப்போ நீ சொன்னதே செய்யடா அப்படின்னு சொல்லுவான். அந்தமாரி விஷயங்களை உண்டு பண்ணிக்கணும். அப்போ விட்டு கொடுக்குறது மிக முக்கியம். மனுஷனுக்கு விட்டு கொடுக்குறது மிக மிக முக்கியம். மனுஷன் விட்டு கொடுத்தா மட்டும்தான் எல்லாமே சாத்தியம். இன்றைக்கி விட்டு கொடுக்காம எதுவுமே வாழ்க்கையை ஓட்ட முடியாது. விட்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தான் நம்ம வந்து வாழ்க்கையோட சுவாரஸ்யத்தை நிறைய அனுபவிக்கலாம். எப்பொழுதும் ஒரு விட்டு கொடுக்கும்போது வாழ்க்கை என்ன ஆகும்? சுவாரஸ்யம் அதிகமாகும். அன்பான மனைவியாக இருந்தாலும் சரி தான், அன்பான காதலியாக இருந்தாலும் சரி தான், அன்பான ஆசிரியராக இருந்தாலும் சரி தான், அன்பான உங்களோட அலுவலக பணியாளராக இருந்தாலும் சரி தான், எந்த இடத்துலையுமே நம்ம விட்டு கொடுக்கும் தன்மையை அதிகப்படுத்திங்கன்னா வாழ்க்கை சிறந்து விளக்கும். அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க வேண்டியதில்லை. இது விட்டு கொடுத்தா இது சிறந்தது அப்படின்னு நம்ம மனசுக்கே தோணும். அந்தமாரி விஷயங்களை விட்டு கொடுங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி நம்ம வந்து மனசளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாமலும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல், முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் வாழ கற்றுக்கணும் முதல்ல. அப்போ வாழ வச்சா விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். அந்த விட்டு கொடுக்கும் தன்மை வந்தால் சிறந்து விளங்கலாம். அதை தான் இன்றைக்கி கருத்துக்கான என்பதில் விட்டு கொடுத்தல் என்பது மிகவும் சிறந்த படம். அந்த விட்டு கொடுக்குறதே ஒரு நாளை விட்டு கொடுத்து பாருங்கள், அதோட பலன் அதிகமாக இருக்கும். அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். விட்டு கொடுக்குறதே வாழ்க்கையில் மிக சிறந்த பலன்கள் அடைய முடியும். சரி ரைட்டு. ஆர்ஜி அவர்கள் இப்போது விட்டு கொடுக்கறத பற்றி ஆர்ஜி அவர்கள் சொல்லிவிட்டு அதோட இறுதி கருத்தையும் அவரே சொல்லி முடிச்சுடுவார். நன்றி. வர்ணனை விட்டு கொடுக்கறத பற்றி பேசிக்கிட்டோம். முடிஞ்ச அளவு நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோமோ, இல்லை ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறோம், நான் மாணவர்கள்லாம் இருக்கோம், மாணவர்கள்லாம் இருக்காங்க. இவங்கள்ட்டலாம் இந்த விட்டு குடும்பத்தன்மை இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைங்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கான முக்கியமான வழி வந்து இந்த விட்டு கொடுக்கறது. முடிஞ்சளவு நம்ம விட்டு கொடுக்கறதுனால நம்ம கெட்டு போகிறது கிடையாது. நம்ம விட்டு கொடுத்தோம்னா அவங்க மனசும் திருப்தியாகுது, நம்மளுக்கும் ஒரு அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டோங்கிற சந்தோஷம் நம்மளுக்கு ஏற்படுது. அதனால் முடிஞ்சளவு விட்டு கொடுங்க. எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ அதுக்கெலாம் விட்டு கொடுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுனா நம்ம கணவன் மனைவி கிடையே உறவு வந்து ஒரு அன்பாக நல்லா மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதுமாரி மாணவர்கள்ட்ட விட்டு கொடுத்தா நட்பு வந்து வளர்கிறதுக்கான வழி. அதுமாரி அலுவலகத்தில் பணிபுரிய ஒரு மேலதிகாரி இருக்காரோ, நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே முடிஞ்சாலும் விட்டு கொடுத்தோம்னா அவங்கள்ட்ட வந்து நட்பு வந்து இன்னும் விரிவடையும். அவர் நம்மளுக்காக விட்டு கொடுத்துட்டாரு, அவருக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு பண்ணணும், வேலையை நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படும். அதனால் முடிஞ்சளவு விட்டு கொடுத்தோம்னா ஒரு நல்ல பழக்க வழக்கம் தான் வந்து மாணவர்கள் தான் விட்டு கொடுக்குறாங்கன்னா அது வந்து அப்படியே மாணவராக இருக்கிறப்பே விட்டு கொடுக்குறாங்கன்னா அது எப்படி பின்னாடி வளர வந்து அதோடய தன்மை வந்து இன்னும் அதிகமாகி நல்லொழுக்கமான மாணவராக உருவாகிறதுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இந்த விட்டு கொடுக்குற அதெல்லாம் கொடுக்குது. அதனால் முடிஞ்சளவு விட்டு கொடுத்து எல்லாரையும் நம்மளை மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதாது, நம்மளை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நம்மால் செய்ய முடியும். யார் மனதையும் புண்படுத்தாமல் வாழ்கிறதே பெரிய விஷயம். யாருக்கோ உதவி பண்ணுறோமோ இல்லையோ, யார் மனதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்தோம்னா அதுவே இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதனால் முடிஞ்சளவு விட்டு கொடுங்க. நம்ம முடிஞ்ச அளவு எல்லாருமே சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சிறு குழந்தைகள்லேருந்து முதியோர் வரை எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அதுமாரி வச்சுக்க முயற்சி பண்ணாவே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது, எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியாது. அது ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அவங்களாம் வந்து நல்லா எல்லாருமே சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ வந்து விட்டு கொடுக்குறத பற்றி பேசிட்டோம். அதுமாரி எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சேனலில் வந்து கொஞ்சம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவு எங்கள் சேனலை வந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகரிஷியின் தினம் ஒரு யோகா சேனல் மூலயமா நாளை மற்றும் ஒரு சிறப்பான ஆசனத்துடன் உங்களோட சந்திக்க தயாராக காத்து கொண்டு இருக்கிறோம்.
நன்றி நன்றி வணக்கம்.